ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மகாநதி சீரியலில் ரொம்ப அழகான தருணங்கள் நமக்கு இன்றைக்கி டைரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்வீட் மெமரியாக இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி சீரியலில் அவங்க அத்தைகிட்ட விஜய் போய் மன்னிப்பு கேட்பா, என்னை ஏற்றுக்கங்கன்னு. விஜய் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். அவங்க வீட்டிலேருந்து சொத்து பத்து எல்லாமே விட்டுட்டு விஜய் வீட்டுக்கு வந்துடுவான். எல்லாருமே அவங்க விஜயோட மாமாக்காரே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, விஜய் வீட்டை விட்டு துரத்தி விட்டோம், இருக்கிற சொத்தெல்லாம் நமக்கு தானே. அவங்க பாட்டி தாத்தாவும் அழுதுகிட்டே இருப்பாங்க. தன் காதலுக்காக விஜய் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். இதுதான் உண்மையான காதல்னு சொல்லலாம். இதை நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். விஜயோட காதல் உண்மையான காதல்னு. தான் கோடிக்கணக்கான சொத்தையும் விட்டுட்டு தன் காதல் காவேரிக்காக வந்திருக்கான். இது யாருனாலே செய்ய முடியாது, ஆனால் விஜய் செஞ்சுருக்கான். பயங்கரமான ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாரு பிரவீன் சார். நான் சொன்ன மாதிரியே தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீக்கோட சீனே நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீக்கோட சீன் என்னென்னா, அடுத்து யமுனா நிவினோட கதை வரும். அவங்க சண்டை டைவர்ஸு அவங்கள பற்றி எல்லாம் தெரிய வரும். அதுதான் நெக்ஸ்ட்டு வாரோட சீனு. ஏன்னா விஜய் காவேரி சேர்ந்துட்டாங்க. இனி விஜயை ஆக்சிடெண்ட் பண்ண பார்ப்பாங்க. விஜய்க்கு ஆக்சிடெண்ட் ஆகும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி நடக்க போகுது. இதை கதையை கொண்டு போவாங்க. விஜய் கோமாக்கு போவான். இந்த கதையை தான் ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போவாங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன கதைன்னு தெரியாது. அதெல்லாம் இப்படிலாம் கொண்டு வராங்க. இதே மாதிரி நடக்கும். அடுத்த வாரம் எபிசோடு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாமல் மறந்துடாதீங்க. சுவாமிநாதன் பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.